எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மொட்டை மாடி தோட்டத்தில் சமையல் செய்து காமிக்க போகிறோம். என்னென்னா கேரளாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அது பேர் என்ன? கப்பை. கப்பை. கப்பைன்னா நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு. அது ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆமாம். அதில் பொரியல்னா ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டின்னு சொல்லலாம். நம்ம அது செய்து காமிக்க போகிறோம். சொல்ல போனால் கப்பை பிரியாணின்னு சொல்லலாம். கப்பை பிரியாணியா? அதுதான் சரியான பேர். இப்போ கப்பை பிரியாணி செய்யறது பார்க்கலாம். ஆனால் இந்த மரவள்ளி கிழங்கு நிஜமா என்னால் தூக்க முடியாதுங்க. நீங்களே எடுத்து காமிங்க. இது எவ்வளோ கிலோ இருக்கும் சுமாரா? இது என்ன ஒரு 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்குங்க. இங்கே பாருங்களேன், 4 கிலோ. இது பிடிச்சாலே எனக்கு கை வலிக்குது. இது நம்ம புஷ்பவனத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சொந்த மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் மனுஷன். சீக்கிரம் செய்யணும். இந்த நாள் பட்டு போனால் கிழங்கு வீணாக போயிடும். அதாவது கொஞ்ச நேரம் ஆனாலும் கிழங்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவருக்கு பயம். அவ்வளவு விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் விவசாயி. விவசாய குடும்பத்திலிருந்து அவர் வந்த காரணத்தினால அவர் சொன்னதும் நியாயம் இல்லையா? சரி, இப்போது கப்பை பிரியாணிக்கு தேவையான பொருள்கள் பார்க்க வேண்டாம். நம்ம செய்யும் போதே அது என்னென்ன போடுறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுருங்க பார்ப்போம். அடுப்பு சூடாயிருச்சு. அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். கொண்டான்னு சாப்பிட்லாம். நம்ம வீகால இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நாங்கள் ஊற்றிருக்கோம். அது எவ்வளவு ஊற்றலான்னா கிழங்கை பொறுத்து இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்கிற காரணத்தினால நாங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி, அதாவது குழம்பு கரண்டி ஊற்றுவோம் இல்லையா, நாங்கள் நிறைய கிழங்கு வச்சு இப்போ செய்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 1 குழிக்கரண்டி இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இருங்க எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணுமோ அது செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 15 பூண்டு பற்கள் நாங்கள் பெருசாக எடுத்துருக்கோம். நீங்கள் இது கிட்டத்தட்ட எவ்வளோ கிழங்குல செய்கிறோம்? இது ஒரு 2 கிலோ கிழங்குக்கு செய்கிறோம். ஒரு 15 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துருக்கோம். இதே சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. என்ன தேங்காய் பூ எவ்வளோ போடலாம்? தேங்காய் பூ ஒரு மூடி. ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் இப்படி திருவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை நல்லா நசுக்கிக்கணும். இப்படி இடிச்சு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி இடிச்சிடணும். என்ன சாரை இடிக்க சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறீங்கலாம் கேட்காதீங்க. இதிலெல்லாம் நம்ம பேதம் பார்க்கக்கூடாது. அவர் நல்லா செய்வார், அவர் என்ன விட மாட்டார், அவரே செய்வார். அடுத்தது இப்போ பச்சை மிளகாயை நம்ம நீளமாக கீறி வச்சுக்கணும். நம்ம வீஹா சாப்பிங் பிளேட்டில் நறுக்கிறோம். எந்தெந்த இடத்துல நம்ம வீஹா இதெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கிறேன். இது கரெக்டு தானுங்க. இப்போ நீங்களே ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கு பயன்படுத்துறது முறையா இல்லையா? நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது செய்வீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இயற்கையாக நான் இது சொல்கிறேன். இப்படி கீறி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். அதில் கடுகு போட்டு சடன்னு வெடிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் போடுங்க பார்ப்போம் கடுகு. அடாடாடாடா, இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்டாலே நல்லாயிருக்கு. கடுகு மட்டும்தான் வெடிக்கணும், நம்ம எல்லாம் வெடிக்கக்கூடாது இல்லை? ஆமாம், எப்போவுமே நான் ஆமாஞ்சாமி போடுவேன். இன்றைக்கி நீங்கள் ஆமாஞ்சாமி போடுறீங்க. அடாடாடாடா, தாளிக்கிற மனம் அப்படியே இப்போவே சாப்பிடணும்னு தோண்டுதே. தேங்காய் எண்ணெய், கடுகு வாசனை, கருவேப்பிலை வாசனை, பச்சை மிளகாய் இப்போ போட்டிருக்கோம். நாங்கள் 3 பச்சை மிளகா கீறி இருக்கோம். இது காரம் எல்லாம் உங்களை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும்? தேங்காயும் தேங்காய் பூவும் பூண்டு நசுக்கின கலவை அதை போட்டுக்கலாமா? இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பூண்டு பல்லும் தேங்காயும் நம்ம தட்டி வச்சோம் இல்லையா? அடடா, இது சேர்ந்தா அதுக்கு மேலே வாசனை வருதே. அதுவும் டீ டைமாக இருக்கு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இல்லையா? நல்ல மனம் வரும். அதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். பூண்டுதும் தேங்காய் பூவும் கொஞ்சம் நிறம் மாறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்குல ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்குது, அதனால இதில் உப்பு கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டக்கூடாது. ஆமாம். இப்போ கிழங்கு என்ன பண்ணீங்க அதையும் சொல்லிடுங்களேன். மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் போட்டுறீங்களா?
ஓகே, மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. கிழங்கு வந்து தோல் உரிச்சு வேக வச்சிருக்கு. தோல் உரிச்சு வேக தோல் உரிச்சு தண்ணியில் வேக வச்சிருக்கு. ஓ சரி. தோல் உரிச்சு தண்ணியில் வேக வச்சு உடைச்சி வச்சிருக்கு சின்ன சின்ன துண்டா. அநேகமாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ கிழங்கு போடலாம். சரி, இப்போ கிழங்கு போடுறோம். இப்போ கிழங்கு போட்டு பிரட்டணும். அப்படியே பிரியாணி மனம் வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆமாம், கேரளாவில் பெரும்பாலும் இந்த உணவு தான் மெயின் உணவாக. காலையிலே சாப்பிடுவாங்கல்ல அவங்க, ஈவினிங் கண்டிப்பாக ஈவினிங் டீக்கு சாப்பிடுவாங்க. இது நான் கேரளாவில் வந்து இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன் இதை நான். ஆமாம், அங்கே ஐயப்பன் பாடல்கள்லாம் பாடுறது போவார் கேசெட்டில். அப்போது வந்து அங்கே கப்ப பிரியாணி ரொம்ப பிரபலம். அப்போ அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு பெரட்டி போட்டதுக்கு. கப்ப பிரியாணி ரெடி. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போது நான் இது சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா நடுவுலையும் ஒரு உப்பு பார்க்கல, ஏன்னா உப்பு இப்போ சரியில்லைன்னு வைங்களேன், ஒரு சாக்கு கிடைக்கும்ல. என்ன பண்ண முடியாது, கரெக்டாக இருக்கும். பார்க்கட்டா? சரியா இல்லைன்னு சொல்லிடுறேன், போனால் போகுது. உப்பு சரியாக தான் இருக்குங்க. அதாவது ஆம்பளைங்கன்னா அவன் சமைக்கவே தெரியாது, ஏதாவது அள்ளி உப்பு அள்ளி போட்டுருவான், இல்லை உப்பு குறைச்சி போட்டுருவான். என்ன எதிர்பார்ப்பு அப்பா, ரொம்ப பிரமாதம். பேஷ் பேஷ். எவ்வளோ ரொம்ப நல்லா மனம் வாசனை இருக்கு பாருங்க, அதுவே சாப்பிட தூண்டும் நம்மளை. ஆமாம் 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 ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. சரி இந்தாங்க. பிரமாதம். சாயந்தரம் சாயாவுக்கு டீக்கு சாயா கேரளாவில் சொல்லுவாங்கல்ல சாயான்னு, அந்த மாதிரி வந்துருச்சு அவருக்கு சாயான்னு. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எளிமையாக சுவையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதில் இன்னொன்று சொல்கிறேன், சுவையாக இருக்கும்னு மட்டும் இல்லாமல் இந்த மரவள்ளி கிழங்குல ரொம்ப சக்தி இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சில இடங்களில் இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப ஊட்டச்சத்து, நம்ம எலும்புகளை நம்ம உடம்பை வந்து உறுதிப்படுத்தும். அந்த மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே மக்கள் என்ன சொல்கிறாங்க, அப்பா பாரு என்ன மேடம் viha.online பற்றி சொல்கிறீங்கன்னு. என்ன பண்ணுறது, நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே, நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதாவது என் குழந்தையை பற்றி நான் தான் சொல்லி ஆகணும் இல்லையா? சரி, viha.online நிறைய புதிய பொருள்களை நாங்கள் தினமுமே அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் நீங்களே கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேடி தேடி பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.online என்னமோ சொல்கிறீங்களே மேடம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, கூகுளுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் தெரிலன்னா தம்ப்நெயில்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஆன்லைன் ஷாப்பிங்களோடது. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பொருள்களை கொஞ்சம் நிதானமாக பார்த்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குங்க. உங்கள் பொருளை நாங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்க்கு வாங்க. அங்கே பொருள்களை நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கிக்கலாம். சரி, எங்கள் ஊரில் இல்லை எங்கள் நாட்டில் எங்கேயாவது உங்கள் பொருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. அதாவது என் பெயரை சொல்லி வேறு யாராவது கொடுக்கலாம், ஆனால் என்னுடைய பொருள்கள் கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கிட்டு மேடம் தரமா இல்லை மேடம் இப்படி ஆயிடுச்சே, உங்கள் பேரை சொன்னாங்கன்னு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி சொல்கிறேன். அதாவது என் பெயரை சொல்லி வாங்கி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது இல்லையா? சரி, இந்த கப்ப பிரியாணி ஏன் அப்படி அசையாத பொம்மை மாதிரி நிற்கிறீங்க இப்போ? இல்லை அதை போட்டு தட்டி அதை தட்டணும் தட்டி நம்ம இயற்கையாக செய்வோம்ல, அது வந்துருச்சு. என்ன ஒரு முறப்பு, என்ன ஒரு இது. இல்லை ஒன்றும் சொல்லல. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.